இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் விடுதலை எப்படி ஆனார்களாம்? மோசே அழகாக சொல்லுகிறார், நாங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை விடுதலை ஆக்கினார். எனக்கு அன்பானவர்களே, மன்றாடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மன்றாடி நாங்கள் ஜெபித்தோம், மன்றாடினோம். நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விடுதலை ஆனார்கள், ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மன்றாடினார்கள், தேவன் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் மன்றாட்டின் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டாயம் விடுதலை தருவார், கட்டாயம் அற்புதங்களை செய்வார், கட்டாயம் அவர்களை கை தூக்கி விடுகிற நல்ல ஆண்டவர். எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம், தேவனை நோக்கி நாம் மன்றாடினால் போதும். ஆண்டவர் மன்றாட்டுக்கு அவர் இறங்குகிற தேவன். அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி வரும்போது மிகப்பெரிய திரள் கூட்ட சேனை ஒரு தேசத்துக்குள்ளே வருகிறது. அதிபதி பயப்படுகிறார், இவர்கள் நம் பகுதிக்கு வந்தால் ஏதாவது சம்பவிக்கும் என்று சொல்லி. அப்பொழுது இவர் சொல்லி ஆட்களை அனுப்பி விடுகிற, ஐயா, நாங்கள் உங்களுக்கு திராட்சை தோட்டத்தையோ வயல் நிலத்தை நாங்கள் சேதப்படுத்துவதில்லை. நாங்கள் இந்த சாலை ஓரமாக மாத்திரம், ராஜ பாதை வழியாக மாத்திரம் கடந்து செல்வோம். உங்களுக்கு எந்த துறவின் தண்ணீரை நாங்கள் எடுத்து குடிப்பதில்லை. எங்கள் தேவன் எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் மன்றாடுகிற ஒவ்வொரு கூட்டத்தையும் ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். தேசத்தை விடுதலையாக்க மன்றாடுகிற கூட்டம் தேவை. குடும்பத்திலே ஒரு விடுதலை உண்டாக மன்றாடுகிற ஒரு கூட்டம் தேவை. வீட்டிலே ஒருவர் மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் போதும், அந்த குடும்பத்துக்கே ஒரு விடுதலை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவர் உத்தரவாதம் பண்ணினா போதும், ஒருவர் ஜெபித்தால் போதும், அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிற தேவன். மோசேயின் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் மன்றாடினார்கள். தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை, கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அங்கிருந்து விடுதலையாகி வருகிறார்கள். கிட்டத்தட்ட அதில் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை பேரும் விடுதலை ஆவதற்கு காரணம் மன்றாடி ஜெபித்தார்கள். இன்றைக்கும் தேசத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் தேவை. தேசத்தின் மிகப்பெரிய தேவை பொருளாதாரமோ நல்ல ஒரு செழிப்போ அல்ல, தேசத்தின் தேவை ஜபமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பங்கள் தேவை. ஒரு குடும்பம் ஜெபித்தா போதும், ஆண்டவர் அந்த கிராமத்தையே பாதுகாப்பார். ஒரு வீட்டில் ஒருத்தர் ஜெபித்தா போதும், முழு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை, தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கட்டாயம் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்கு காரணம் அவர்களுடைய கை வல்லமை அல்ல, இவர்களுடைய திறமை அல்ல, இவருடைய தாளந்து அல்ல. இவர்களிடத்தில் இருந்த மக்கள் செல்வாக்கு, மக்கள் எண்ணிக்கை பெருகிவிட்டது. அதனால் அவர்கள் விடுதலை ஆகவில்லை. அவர்களுடைய ஒரே விடுதலைக்கான வழி தேவனை நோக்கி மன்றாடினோம். இன்றைக்கும் நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற குடும்பமாக, ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக, தேவ சமூகத்திலே நிற்கிற ஒரு குடும்பமாக கர்த்தர் உங்களை என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பிலமோனுக்கு எழுதின நிருபத்துக்கு நேர வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னவென்றால், நான் கட்டப்பட்டிருக்கையில் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். நன்கு கவனிங்கள். முன்பே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு என்று சொன்னால் பிலமோன். இவர் யார் என்று சொன்னால் ஒரு 100க்கு அதிபதி. அவர் 100 பேருக்கு அதிபதி. 100 அடிமைகள் அவருக்கு கீழே இருப்பார்கள். அதிலே ஒருவன் தான் இந்த ஒனேசிமு. இந்த ஒனேசிமு என்பவன் பிலமோன் கையில் இருந்து தப்பி ஓடிவிட்டான். இந்த அடிமையானவன் தப்பி ஓடினதின் விளைவாக அவனை கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. அதே ஜெயிலில், அதே சிறைச்சாலையில் யார் இருக்கிறா? பவுல் இருக்கிறார். அந்த பவுல் இவரை சந்தித்து நீ யார் என்று சொல்லி விசாரிக்கும் போது, பிலமோனுக்கு அடிமையாக இருந்த நான் தப்பி வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இவர் பிலமோன் அந்த பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்.
இந்த பிலமோனிடத்து வந்ததினாலே இவர் ஒனேசிமுவை இயேசுவை பற்றி சொல்லி இந்த சிறைச்சாலையிலே அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. கட்டப்பட்டிருக்க சொல்ல ஜெயிலிலே கட்டப்பட்டிருக்கும் போது நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. இவன் தப்பி வந்து விட்டான். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, முன்னே உமக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், எனக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். உண்மைதான், பிரயோஜனம் இல்லாத ஒருவனை இவர் ஆண்டவருக்குள்ளே நடத்தி இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மன்றாடுகிறேன் என்னவென்று சொன்னால், நான் கட்டப்பட்டு பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவை நீ என் பிள்ளையைப் போல நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் அடிமையாக போனவன் தான். ஆனால் இங்கே ஒனேசிமுனிடத்தில் பவுல் மன்றாடுகிறார், நான் அவனுக்காக ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். அவன் முன்னே உமக்கும் எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்பொழுதோ மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் போது பிரயோஜனம் இல்லாதவர்களை கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இவங்க பிரயோஜனமே இல்லை, இவங்க எதுக்குமே உதவாதவங்க அப்படின்னு குடும்பம் தள்ளி வச்சிருக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடும் போது முன்னே பிரயோஜனம் இல்லாதவர்களை கர்த்தர் பின்பு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. இந்த ஒனேசிமுக்காக பவுல் மன்றாடுகிறார். மன்றாடும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். முந்தின வசனத்தை வாசிக்கும் போது அதில் 7ஆம் வசனத்தில், சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலை இளைப்பார்னபடினாலே உம்முடைய அன்பினால மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகி நான் முதிர் வயது உள்ளவனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாய் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். நான் கிறிஸ்துவின் இந்த கட்டையாக அவன்கிட்ட கேட்க முடியும், இவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி, ஆனால் இவனுக்காக மன்றாடுகிறேன், இவனை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மன்றாடுகிற ஒரு ஜெபம் பவுலிடத்தில் காணப்படுகிறது. அவனுடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் பலனாக ஒனேசிமுவை அவன் ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறார். ஒரு காலத்தில் பிரயோஜனம் இல்லாதவன், ஒரு காலத்தில் அவன் ஏமாற்றி விட்டு ஓடி போனவன். ஆனால் அந்த மன்றாட்டு ஜெபம் அவனை உருவாக்கி விட்டது. இன்றைக்கும் குடும்பத்திலே யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக இங்கே வந்திருக்க நீங்கள் மன்றாடுவீர்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் சபைக்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க அப்படியே இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவங்களாக இருக்கலாம், இல்லை என்றால் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களையும் இயேசு நேசிக்கிறார். அவர்களுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும். பவுல் மன்றாடுகிறார். அந்த ஒனேசிமுக்காக மன்றாட அடிமையாய் இருந்தாலும் அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறட்டும் என்று மன்றாடுகிறார். என கண்பானவர்கள், அந்த மன்றாட்டுக்கு தக்க பிலமோன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒனேசிமு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மகனாக கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கிற நாம் நம்ம வீட்டிலே உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம், நம்முடைய கிராமத்தில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம், நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கினது போல நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய கிராமத்தை, நம்முடைய தேசத்தை அவர் கட்டாயம் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். என கண்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்பாக நிற்க காரணம், எங்களுக்காக ஒரு கூட்டம் மன்றாடினார்கள், எங்களுக்காக அநேக தேவ மனிதர்கள் மன்றாடினார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக அழுது மன்றாடி ஜெபித்தார்கள். அதன் விளைவு நாங்கள் இந்த நாளிலே உங்கள் முன்பாக நிற்கிறேன். எங்களுடைய சொந்த ஊர் அன்பி நகரம், முதலூர் அருகில் இருக்கிற அன்பி நகரம். எங்கள் குடும்பத்திலே ஆரம்ப நாட்கள் 5 ஆண்டுகள் எங்கள் பெற்றோர் குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆலயத்துக்கு நேர் தெருவில் எங்கள் வீடு. ராத்திரியில் எங்கள் பெற்றோர், எங்கள் தாயார் எல்லாரும் குழந்தைகள் என்று கேட்கிறார்கள். நிந்தை, அவமானம். ராத்திரி நேரத்தில் ஆலயத்தை நோக்கி மன்றாடுகிற ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டையும் கேட்டு எங்களுக்கும் கர்ப்பத்தின் கனியை தந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. குழந்தை இல்லையே என்கிற அவமானம், நிந்தை மாறட்டும் என்று சொல்லி மன்றாடினார்கள். அதன் விளைவாக ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இருக்கிற செல்வத்தில் எந்த செல்வம் தான் பெரிய செல்வம்? குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். ஆண்டவர் அந்த மன்றாட்டை கேட்டு எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஒரு பெரிய குடும்பமாக மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு 6 அண்ணன். எத்தனை அண்ணன்? 6 அண்ணங்க. யாருக்காவது 6 அண்ணன் இருக்கிறாங்களா? இருக்க வாய்ப்பே இல்லை. இருக்காங்களா? வாழ்த்துக்கள். இங்கே தான் இருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல கேட்டிருக்கிறோம். 4 அக்கா எனக்கு.
4 அக்கா, இங்கே யாருக்கோ 4 அக்கா இருக்கிறாங்களா? இல்லை, இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். 2 தம்பி, மொத்தம் எத்தனை பேர்? 6, 4, 2. அப்புறம் என்ன யாருச்சாப்பா? 13 பேர். கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாயாரி மன்றாட்டை கேட்டு 13 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அன்பிநகரம் என்கிற கிராமத்தில் 13 பிள்ளைகளை வைத்து எப்படி வாழ்வது மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. எனக்கு அன்பான அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கள் அப்பா பனைமரம் ஏறி இறங்கினாதான் 13 பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். மிகவும் வறுமையின் உச்சக்கட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் இங்கிருந்து குடும்பமாக 4 மாவடி அருகில் உள்ள குறும்பூருக்கு குடிபெயர்ந்து போனோம். அங்கே போன போது புதிய ஊர், எந்த ஒரு வசதியும் இல்லை. இதே போல் மிகவும் நெருக்கப்பட்டோம். அநேக நேரங்களில் பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிற அந்த உணவு தான் எங்களுக்கு உணவு. அநேக நேரங்களில் பனங்கிழங்கு பழங்களை சாப்பிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கிறோம். மிகவும் வறுமை உச்சக்கட்டத்தில் இருந்தபோது உறவுகள், சொந்த பந்தம், அருகில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, 13 பிள்ளைகளை வைத்து இந்த குடும்பம் தேறிக்கிடாது, எப்போ எந்த பிள்ளை மரிக்குமோ என்று தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். எங்கள் தாயாரும் தகப்பனாரும் ராத்திரியில் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவார்கள், ஆண்டவரே 13 பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க, ஒரு பிள்ளை கூட நான் என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, 13 பிள்ளைகள் நீங்கள் வளர்த்து தர வேண்டும். ராத்திரி நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போது யாரோ உங்கள் தலையில் கை வைத்தது போல இருக்கும். யார் எங்கள் தலையில் கை வைத்தது என்று விழித்து பார்த்தால் எங்கள் தாயார் கண்ணீரோடு எங்களுக்காக மன்றாடுவாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளை நீர் வளர்த்து தரணும், இந்த பிள்ளையை நாங்கள் விட முடியாது. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக எங்கள் தாயார் மன்றாடுவார்கள். என்னதான் சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றுக்குமாக மன்றாடி ஜெபித்தார்கள். இந்த கண்பானவர்களே, இந்த காலத்தில் 2 பிள்ளை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 13 பிள்ளைகள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் வடித்த கண்ணீர், அளவிட முடியாத கண்ணீர். ஒவ்வொரு நாளும் அப்படி ஜபங்களுக்கும் எங்கள் நடைபெறுகிற எல்லா உபவாச ஜபம், ஆலயத்தில் நடக்கிற கூட்டத்தில் எங்கள் அம்மா எங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ரோல உட்கார வச்சுருப்பாங்க. ஊழியம் முடிஞ்ச உடனே ஊழிய காட்ட வந்து ஜோம்னுவாங்க, ஐயா எங்களுக்காக ஜோம்னுங்க, ஆண்டு எத்தனை பிள்ளை தந்திருக்கிறார்? 13 பிள்ளைகளை தந்திருக்கிறார். 13 பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிப்பார்கள். வருகிற ஊழியர்கள் அநேகர் எங்களுக்காக மன்றாடி ஜெபித்திருக்கிறாங்க. மோகன் அண்ணன் ஊழியம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு. அப்பொழுதெல்லாம் அந்த கூட்டத்தில் இருப்போம், எங்களுக்காக மன்றாடி ஜெபம்னுவாங்க. எங்களுக்கெல்லாம் மோகன் அண்ணன் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. மிகவும் எங்கள் மேலே தோளில் கை போட்டு எங்கள் குடும்பத்தை நேசிப்பாங்க. மிகவும் வறுமையின் உச்சகட்டத்தில் இருந்த எங்கள் வாழ்க்கை ஜெபத்தினாலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். மிகவும் மரப்பலகைகள் அடிக்கப்பட்ட கோழி கூடு போன்ற ஒரு வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். 13 பிள்ளைகள் ஒரு கோழி கூடில் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வாழ்ந்து வந்தோம். எந்த வசதியும் கிடையாது, எந்த ஒரு உதவியும் கிடையாது. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. எப்படி உதவி செய்வாங்க? வீட்டில் ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னு என்ன செய்வாங்க? மாதத்துக்கு ஒரு காலில், வருஷத்துக்கு 2 முறை பார்க்க வருவாங்க. ஒரு 1/4 கிலோ முறுக்கு, 1/2 கிலோ லட்டு வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க. என்னத்தை வாங்கிட்டு வர? ஒரு வாழைத்தாரை தான் கட்டி என்ன செய்யணும்? இழுத்துட்டு வரணும். அப்படியே தூக்கிட்டு வந்தாலும் அது காயாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, உள்ளே போய் பழுத்து கூடன்னு சொல்லி சாப்பிட்ட நாட்கள், பசி பட்டினியின் நாட்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரும் எங்களுக்கு உதவி செய்வதில்லை. ஆண்டவர் எங்களுடைய மன்றாட்டின் ஜெபத்தை கேட்டு எங்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்களில் எங்கள் கோயம்புத்தூர், சென்னை அங்கெல்லாம் மளிகை கடை வைத்த ஆரம்ப நாட்கள். மளிகை கடைக்கு ஆட்கள் தேவைன்னா பிரதிஷ்டைக்கு வந்துட்டு யார் வீட்டில் வாலிப தம்பிமார் இருக்கிறாங்க கூட்டு போகலான்னு வருவாங்க. அப்படி சொல்லும்போது சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சேர்ந்தவங்க குறும்பூரில் மளிகை கடை வச்சுருக்கிறாங்க, யாக்கோபண்ண, அவங்க வீட்டுக்கு போங்க, பேருக்கேற்ற மாதிரி ஆண்டவர் 13 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக எத்தனை 4-5 பிள்ளைகளாவது உங்கள் மளிகை கடைக்கு கிடைக்கும், போங்க அப்படின்னா சந்தோஷமாக வருவாங்க. யாக்கோபண்ண, ஏன்னா இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஒரு ஓலை குடிசை வீட்டில், ஒரு கோழிக்கூடு போன்ற ஒரு வீட்டில் வாழ்கிறீங்க. 4 பிள்ளைகள் இங்கே மளிகை கடைக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல மாதம் ஒரு 5000-3000 அனுப்புகிறோம், நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் தகப்பனாருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கேட்டீங்க சொல்லி அனுப்பி விட்டேன்னா கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும், என் கவலை கண்ணீர்லாம் தீர்ந்துடும். ஆனால் கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு என் பிள்ளை போயிட்டானா திருப்பி வரும்போது என் பிள்ளையாக இருக்க மாட்டான். எப்படி இருப்பான்? தொல்லையாக வருவான். அவன் குடிச்சிட்டு ஆண்டவரை அறியாமல் வருவான். இந்த ஆலயத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, இந்த வேதத்தை பற்றி, இந்த ஜபங்களை பற்றி அவனுக்கு தெரியாது. ஒரு பிள்ளையை கூட மளிகை கடைக்கு அனுப்ப மாட்டேன், நான் சாப்பிடாமனாலும் சரி என் பிள்ளைகளை நான் கர்த்தருக்கென்று வளர்ப்ப சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக மன்றாடி ஜெபிப்பாங்க. குடும்ப ஜபத்தில் ரவுண்டாக உட்கார வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. நீளமாக ஒரு பெரம்பு வச்சுருப்பாங்க, எல்லாரும் பாடணும். யாராவது பாடாட்டா என்ன செய்வாங்கன்னா ஓங்கி என்ன விழும்? ஒரு அடி விழும். ஒரு ஆளுக்கு விழுற அடி தான் 13 பேருக்கு அடி விழுந்த மாதிரி.
அமைதியாயிருவோம். அப்படி அவங்க சொல்கிறதுபடி நல்லா ஜெபிக்கணும். கண்களை மூடுங்கன்னா மூடணும், முழங்கால் போடணும் போடணும். 13 பேருக்கும் ஜெப குறிப்பு. 13 பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இலங்கையில் யுத்தம் நடக்கப்போ யுத்தம் நிற்கணும் அப்படி சொல்லி ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் தேச தலைவர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, ஆலயத்துக்காக, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்காக, வேலை செய்கிறவங்களுக்காக, அப்படி தொடர்ந்து எங்களை எல்லாம் ஜெபத்திலே எங்களை உருவாக்கினார்கள். எனக்கு அன்பானவர்களே, குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறுவதற்கு காரணம் எங்கள் குடும்ப ஜெபம்தான். ஆலயத்துக்கு போகும்போது எங்கள் அப்பா மணி அடிக்கும்போதே ஆலயத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள்லாம் எதில் வந்தீங்கன்னு தெரில. எங்கள் அப்பா எங்களை ஆரம்பத்தில் வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. என்ன வண்டி தெரியுமா? நீங்கள் எல்லாம் காரு பைக்கில் வந்திருப்பீங்க. மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்க. ஹை ஹை அப்படின்னு மாட்டு வண்டியில் குறைத்து எங்களை அனுப்பிட்டு வருவாங்க. நாங்கள் அதில் பாட்டு பாடிட்டு வருவோம். குதூகலம் கொண்டாட்டமேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த நாட்கள். ஆலயத்துக்கு வரும்போதுக்கும் கோயில் குட்டியார் மணி வச்சுட்டே இருப்பார். எதுக்கு? அந்த வண்டி வரணும் ஐயா. எந்த வண்டி? மாட்டு வண்டி. வந்த உடனே என்ன செய்வார்? மணி அடிப்பார், ஆலயம் நிறைஞ்சிரும். எனக்கு அன்பானவர்களே, மிகவும் எங்களை ஜெபத்திலே எங்கள் தகப்பனார் தாயாரும் உருவாக்கினார்கள். பிள்ளைகளில் திருமண காரியம் வந்தது, என்ன செய்வதுன்னு தெரியாது. ஜெபம்தான். பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு 20 பவுன் போடணும், என்ன செய்வது? ஆண்டவர் திட்டத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்து டெலிவரி, அடுத்த பிள்ளை திருமணம். பார்த்தீங்கன்னா ஒன்பின் ஒன்றாக நடந்தது. கர்த்தர் அத்தனை திருமணத்தையும் அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொடுக்க காரணம் தேவ சமூகத்தில் மன்றாடுவாங்க. ஆண்டவரே, நாளைக்கு இதை என்ன செய்வது? எங்கள் உறவுக்காரங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இத்தனை பிள்ளைகளை வச்சுருக்கீங்க, என்னைக்காவது உதவின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கேட்கலாம்ல. நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு இடம், எங்களுக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஒரு நாளும் யாரிடத்துல இப்போ கையெந்தினதில்லை. இரவு நேரங்கள் எங்கள் தகப்பனா தாயாரின் ஜெபம் எங்களை எல்லாம் ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. எங்கள் அம்மாட்ட சில பேர் வந்து கேட்பாங்க, அம்மா 2 பிள்ளையே வளர்க்க முடியல, 13 பிள்ளையை வளர்த்துருக்கீங்க, எப்படி வளர்த்தீங்க அப்படின்னு. இன்றைக்கி இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னா அங்கே எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படி யாரோ வந்து சொல்லிட்டாங்கன்னா, ராத்திரியில் எங்கள் அம்மா அந்த பையன் மேலே தலையில் கை வச்சு, ஆண்டவரே நாளைக்கு இந்த பையன் என்ன செய்யக்கூடாது? சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊக்கமாக ஜெபம்னுவாங்களாம். மறுநாள் காலையிலே அவ்வளோ சேட்டை பண்ண பையன், இதில் உட்காருனா உட்கார்ந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டான்? எலும்ப மாட்டான். யாராவது எலும்பு அதை செய்தச்சுன்னா எலும்ப. எங்கள் அம்மா சொன்னாதான் எலும்பு. சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்வான்? ஆண்டவர் இவ்விதமாக பிள்ளைகளை வளர்த்து கொடுத்ததாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி எவ்வளவோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அத்தனை கஷ்டங்கள் 13 பிள்ளைகளை வைத்து சாப்பிட்ருப்பாங்களா தெரியாது. எங்களுக்கு ஊட்டி விட்ட ஞாபகம் தான் எங்களுக்கு இருக்குது. அவங்க சாப்பிட்டதை பார்த்த ஞாபகம் இல்லை. எங்களுக்காக அநேக தியாகங்களை செய்தாங்க. எங்கள் அப்பா வரும்போது என்ன கொண்டு வந்திருக்காங்க ஓடி போய் கையை பிடிச்சி வாங்குவோம். பார்த்திங்கன்னா அதில் வேறு கடலை வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய உணவாக இருக்கும். பாருங்கள், அப்படி சந்தோஷமாக எங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வளர்த்தாங்க. ஒரு பிள்ளை கூட பக்கத்து வீட்டு போக விட மாட்டாங்க. கண்ணில் விளக்கண்ணி ஊற்றி வளர்த்தது போல் வளர்த்தாங்க. எங்களுக்காக மன்றாடினது விளைவாக அப்பொழுது நால்மாவடி இயேசுடிக்கிற ஊழியத்தில் குருஸ் மாசலாமணி ஊழியக்காரங்க இருந்தாங்க. அவங்க வந்தாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு 13 பிள்ளைகள் சமைக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு ஹோட்டல் கடை வச்சிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்த வார்த்தையின்படி 13 பேர் சமைக்கணும், கூட கொஞ்சம் போட்டாங்க, ஹோட்டல் கடை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் குறும்பூரில் பார்த்தீங்கன்னா 2 ஹோட்டல் இருக்குது, ஜோசப் ஹோட்டல். நீங்கள் போனீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அதன் விளைவாக ஹோட்டல் அப்போ தான் முதல் ஹோட்டல். சாப்பாடு விற்கலை, மிச்சம் மீதி இருக்குன்னா யாருக்கு தான்? 13 பிள்ளைகளுக்கு தான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. ஆண்டவர் முதலாவது எங்கள் தேவை எங்களை போஷிக்க ஆரம்பித்தார். எங்கள் குடும்பங்களை எல்லாருடைய பசி பட்டினியை கர்த்தர் மாற்றிவிட்டார். எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் நடத்தி கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொருவருடைய கற்பத்தின் கனி காரியங்கள் நடத்தி கொடுத்தார். இன்றைக்கு பார்க்கும்போது ஓலை குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கு அநேக பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், குருவானவர்கள், சபை ஊழியர்கள் ஆலயத்தில் எல்லாரும் ஜெபித்தாங்க. அதன் விளைவாக அந்த மன்றாட்டின் ஜெபத்தின் விளைவாக இன்னைக்கு உயர்ந்த 3 மாடி வீடை கர்த்தர் கட்டி கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் 13 பேருக்கு ஆண்ட திருமணத்தை நடத்தி கொடுத்து, 13 பேருக்கு ஆண்ட கற்பத்தின் கனியை கொடுத்து, எல்லாருக்கும் 2 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க சொல்லி கர்த்தர் கொடுத்து எங்கள் சந்ததியை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுடைய தேவன் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு எங்களை விடுதலையாக்கி எங்கள் குடும்பத்தை உயர்த்தின ஆண்டவர்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக மன்றாடி ஜெபித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, கீழ்ப்படியாதவங்களுக்காக, பிரயோஜனம் இல்லாதவர்களுக்காக, வியாதிப்பட்டவர்களுக்காக யாரோ ஜெபிக்கட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கும் எங்கள் தாயார் இருக்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறோம், என்ன ஊழி செய்கிற எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நாங்கள் போகிற இடத்துலெல்லாம் எங்களுக்கு அவங்க ஜெபிக்கிற ஜெபம் எங்களை தாங்குகிறது. ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார். பல மாநிலங்களுக்கு, பல எல்லைகளுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். கர்த்தர் பெரிதான கிருபையினால கடந்த மாதம் எங்கள் சொந்த ஊர் அன்பின் நகரத்தில் நல்ல ஒரு வீடு ஒன்றை ஆண்டவர் எங்களுக்கு கட்டி கொடுத்தார். கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்த காரணம் எங்கள் தாயாரின் மன்றாட்டு ஜெபம், ஒவ்வொருவருடைய கண்ணீரின் மன்றாட்டு ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறோம், கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய சமூகம் இருக்கிறது. உங்கள் கண்ணீரை விதைத்து பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி ஜெபித்து பாருங்கள். மோசே சொல்லுகிறார், நாங்கள் மிகவும் நெருக்கப்பட்டோம், மிகவும் அடிமைத்தனத்தில் இருந்தோம், நாமை தாங்கொன்னா துயரத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இன்னுமாக அதிகமாக செங்கலை எங்கள் அறுக்க வைத்தார்கள், இன்னும் அநேக வைக்கோல்களை புறக்க வைத்தார்கள், சாப்பாட்டு எங்கள் குறைத்தார்கள், மிகவும் நெருக்கப்பட்டோம், தப்பிப்பதற்கு வழி இல்லை, நாங்கள் எப்படி கரை சேருவோம் என்று தெரியாமல் இருந்தோம். ஆனால் நீங்கள் தேவனை நோக்கி மன்றாடினோம், அவர் எங்களை விடுதலையாக்கி இந்த பதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் விடுதலையாக்குவதற்கு ஒரு வழியை சொல்லி தருகிறார். மன்றாடி ஜெபித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறதுல குறைவுபட்டிருக்கலாம், ஜெபத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம். இந்த சபை ஒரு ஜெபிக்கிற ஒரு சபையாக, தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு சபையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கடலோர பகுதியில் மீன் பிடிக்கிற பகுதி, அந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட ஒருவர் சொல்லுவாங்க, இவர் தாயா எங்கள் மன்றாடி அப்படிம்பாங்க. மீன் பிடிக்கிறதுல ஒருத்தருக்கு பேர் என்னது? மன்றாடி. 4 பேர் 3 பேர் மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு பேர் மன்றாடி. மன்றாடினா என்னன்னா, அவர் மன்றாடி அந்த மீனை பிடிச்சி எங்கே கொண்டுறணும்? போட்டில் கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த வண்டி ஓட்டுற ஆளால் முடியாது. அந்த மன்றாடி, அவருக்கு பேரை பாருங்களேன், மன்றாடி போராடி என்ன செய்வார்னா மீன்களை பிடிக்கிறவர் பேர் மன்றாடி. நான் உங்களோடு கூட பழகும் போதில் அவங்க சொல்லுவாங்க, இவங்க தாயா எங்கள் மன்றாடி அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. எவ்வளவாக பாரப்பட்டு கரையில் மீன்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் இன்னும் கீழ்ப்படியாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ஆண்டவர் விட்டு தூரம் போனவர்கள், அவர்களுக்காக நீங்கள் மன்றாடி ஜெபித்து பாருங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் மருமக கீழ்ப்படியலையா, மருமகளுக்காக மன்றாடி ஜோமனி பாருங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க வாலிப வயதில் கீழ்ப்படியாமல் செல்போனு மோகத்தில், பைக்கு மோகத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்காக மன்றாடி ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இன்னும் யாரோ ஒருவர் உங்க வீட்டில் வியாதிப்பட்டிருக்காங்க, மன்றாடி ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுப்பார். என கண்பானவர்களே, இந்த மன்றாடி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும். அவன் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீர்களானால் இங்கே ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், அவன் மன்றாடி ஜெபிக்கிறவன் என்று சொல்லி. அங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அதில் 18ஆம் வசனம் சொல்லுங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி 23ஆம் வசனத்திலிருந்து அவன் மன்றாடி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 23 33 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவன் மன்றாடி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த பட்டணத்தை அழித்து விடாதிரும். காரணம், இந்த பட்டணத்தில் யார் இருக்கிறானா? லோத்து இருக்கிறான், அவருடைய சகோதரின் மகன். அந்த லோத்துவுக்காக, அந்த லோத்து அழிந்து விடக்கூடாது என்பதற்காக மன்றாடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் ஆபிரகாம் மன்றாடி ஜெபித்ததன் விளைவாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. 50 நீதிமான் இருந்தால் அழிப்பதில்லை, 45 40 30 20 என்று சொல்லி அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். என கண்பானவர்களே, இன்னைக்கும் தேசத்திலே பல அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது, பல விபத்துகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், பல அழிவுக்கு நேராக தேசம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே மகா பெரிய யுத்தம் வரும் என்பதாக செய்தி சொல்லப்படுகிறது. வானத்தில் ஒரு ராக்கெட்டோ ஒரு விமானமோ போனால் பயந்து நடுங்குகிற மக்கள் கூட்டம் பெருகிவிட்டார்கள். எங்கே குண்டு மழை பொழிந்து விடுமோ என்று சொல்லி நம்ம நாட்டிலும் எப்பொழுது என்ன நடக்கும் தெரியாது. மிகப்பெரிய ஒரு சோதனை, கடைசி
காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசம் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை போல இந்த கடைசி காலத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் தேவை. தேசத்தில், எங்கள் கிராமத்தில் ஒரு அழிவு நடக்கக்கூடாது ஆண்டவரே, ஒரு தற்கொலை நடக்கக்கூடாது ஆண்டவரே, ஒரு விபத்து நடக்கக்கூடாது ஆண்டவரே, எங்கள் கிராமத்தில் ஒருவர் கூட ஆண்டவர் வியாதியில் மறிக்கக்கூடாது ஆண்டவரே, கொடிய வியாதி எங்கள் கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது என்று மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் தேவை. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் வியாதி பெருகி கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன வந்து கொண்டிருக்குதா? ஆமாம், வந்த பிறகு போராடி ஜெபிக்கிறது அல்லங்க. ஆண்டவரே, கொரோனா வராதபடி அதை அழித்து போடும் என்று மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வந்த பிறகு பார்த்துக்கலாம். வந்த பிறகு என்ன பார்க்கறது? வர்றதுக்கு முன்பாகவே பலவானை முந்தி கட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுங்க. கொடிய வியாதி வருவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் மன்றாடுங்க. ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, இனி இப்படிப்பட்ட கொரோனாங்கிற பேரே இருக்கக்கூடாது. போராடி ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் மன்றாடி ஜெபிக்கிறவர்களை தேடி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரை 10 நீதிமான் இருந்தால் அழிப்பிறோம். ஆண்டவர் சொல்ல, ஒரு நீதிமான் தான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஒரு ஜெபிக்கிற ஆள் இருந்தால் போதுங்க, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அழிக்காதபடி பாதுகாப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாருக்கு தான் கிடைச்சது? நோவாவுக்கு தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் அவன் குடும்பத்தை எல்லாம் என்ன செய்கிறாராம், பேலைக்குள்ளே கொண்டு வந்துவிட்டான். நோவாவுக்கு மாத்திரம் தாங்க கிருபை, அவன் குடும்பத்தினருக்கு அல்ல. ஆனால் அவன் நிமித்தம் அவன் குடும்பம் காக்கப்பட்டது. நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறவளாக இருந்தால் அந்த லோத்துவின் நிமித்தம் அந்த பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாரானால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக, போராடி ஜெபிக்கிற குடும்பமாக மாறி பாருங்க. உங்கள் வீட்டில் உள்ள குறைவுகளை, கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார், கவலையை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். ஆண்டவருக்கு ஜெபிக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். ஆண்டு சொல்ல, பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ளும் முன்னே கட்டளை பிறந்தது. ஆண்டவர் சொல்ல, பிரியமானவன் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. உங்கள் குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்குமானா உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பம். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் அவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம ஜெபிக்கிறாளா மாறணும். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா ஜெபம் பண்ணாங்க, அம்மா மன்றாடுனாங்க, அதை வச்சு வாழ்ந்துடலாம். ஆனால் இது கடைசி காலம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர முடியுமாங்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் ஜெபித்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கிற ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஜெபிக்கட்டுங்க, யாரோ மன்றாடட்டும், நான் சும்மா வந்துட்டு ஆராதனை இருந்துட்டு அப்படியே போயிடுறேன், அப்படி அல்ல. இந்த நாளிலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி போராடி ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்ற விரும்புகிறார். என கண்பானவர்களே, அங்கே அவன் மன்றாடி ஜெபித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெயர் சொல்லுகிறார். அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு அபிமெலேக்கு என்கிற ராஜா அவனிடத்தில் வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனை ஒன்றும் செய்யாதே, அவனுடைய மனைவியை போக விடு, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் அவனுக்கு ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார், இவன் உனக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். இன்றைக்கு நம்மை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? இந்த வீட்டில் ஜெபிக்கிற தாயார் இருக்கிறாங்க, இந்த வீட்டில் ஜெபிக்கிற தகப்பனார் இருக்கிறாங்க, இந்த வாலிப தம்பி நல்லா ஜெபிக்கிற தம்பி, இந்த தங்கச்சிமா நல்லா எஸ்தரை போல ஜெபிக்கிறவங்க என்று சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறவளாய் அல்ல, ஆண்டவரை போராடி மன்றாடி ஜெபிக்கிறவளாய் இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என கண்பானவர்களே, மன்றாடி ஜெபிக்கும்போது யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க ஆலயத்தை நோக்கி ஓடி வருவாங்க. நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும்போது யாருடைய வாழ்க்கையில் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ அவங்க மனம் திரும்புவதை பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபித்து பாருங்க. ஆண்டோட சமூகத்தில் போராடி ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆபிரகாமை போல கிராமத்துக்காக, தேசத்துக்காக, பட்டணத்துக்காக மன்றாடி ஜெபிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்னைக்கு தேசம் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆராதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த வீட்டில் நான் ஜெபிக்கிற ஆளாக இருப்பேன். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோருக்காக நான் ஜெபிப்பேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்பேன், என் கிராமத்துக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டு சொல்லுங்க, நான் உன்னை தேசத்திற்கு காவலாளியாக வைத்தேன். காவல்காரன், வாட்ச்மேன். ஒரு தேசத்துக்கு அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் வாட்ச்மேன் தான் பொறுப்பு.
அந்த ஆஃபீஸில் என்ன நடந்தால் வாட்ச்மேன் தான் பொறுப்பு. அதே போல் இந்த கிராமத்தில் என்ன நடந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீ இந்த கிராமத்துக்காக ஜெபித்தாயா? கடந்த நாட்களில் விமான விபத்து அநேகருடைய உள்ளங்களை உடைத்தது. தரிசனத்தோடு தூர தேசத்துக்கு குடும்பமாய் பிரயாணம் பண்ணினவர்கள் சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது. 850 அடி உயரம்தான் பறந்தது. திடீரென்று சொல்லி மேலே டேக் ஆஃப் ஆகாமல் அது டவுன் ஆகி கொண்டே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நாம் மறிக்கப் போகிறோம். சில நிமிடங்களுக்குள்ளே எல்லாம் வாழ்க்கை முடிந்து விட்டது. என கண்பானவர்களே, இந்த விமான விபத்துக்காக நாம் ஒருவேளை ஜெபித்திருப்போமானால் ஆண்டவர் அதை புறப்படாமலே ஆண்டவர் பாதுகாத்திருக்க முடியும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாக சொன்னார். அவருடைய வீட்டு சுற்றியிலே ஏர்போர்ட் உண்டு. எப்பொழுதும் ஏர்போர்ட் பறந்து கொண்டே இருக்குமா. அந்த பறந்து கொண்டு அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் இவர் ஃபோன் பேச முடியாது. இவர் நினைப்பாரா, இவங்களாம் எங்கேயா போயிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சருபுருன்னு ஃப்ளைட்டில் போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருப்பாராம். இப்பொழுது இந்த விபத்து நேரிட்ட பிறகு அவருடைய உள்ளமெல்லாம் பாரப்பட்டதாம். ஆண்டவர் பேசினாராம், இந்த விமானத்துக்கு நீ ஜெபித்தாயா? இந்த விபத்து நேரிடாமல் நான் பாதுகாத்திருப்பேனே என்று சொல்லி அன்னையிலிருந்து அவர் ஒரு விமானம் புறப்பட்டாலும் ஆண்டவரே இவங்க பாதுகாப்பாக போய் சேரட்டு சொல்லி ஜெபிக்கிறவராக மாறிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஜெபிக்கிற உள்ளங்கள் தேசத்தில் தேவை. ஜெபிக்கிற உள்ளங்கள் தேசத்துக்கு தேவை. இன்னைக்கு அமெரிக்கா, பல நாடுகள் பல விதங்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணம் அநேகருடைய ஜெபங்கள். என கண்பானவர்களே, நாமும் தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிப்போம், முழங்காலை முடக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம் பகுதியை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம பகுதிக்கு மிஷனரியாக வந்த ஒருவர், ராக்லாண்ட் என்பது அவருடைய பெயர். ராக்லாண்டு அவர் மிக அதிகமாக நம்முடைய சிவகாசி தென் நெல்லை பகுதியிலே, வடநெல்லை பகுதியில் அதிகமாக ஊழியம் செய்தவர். அவர் அந்த பகுதியில் ஊழியம் செய்த போதெல்லாம் அவர் சிவப்பு நிற தோல் உடையவர். அவரை யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. மிகவும் அவரை அற்பமாக எண்ணினார்கள். இப்பொழுதே ஊழியம் மிக சவாலாக இருக்கிறது. இதைவிட அவர் வாழ்ந்த நாளுக்கு மிகவும் சவாலாக இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலே காலையிலே வெளியே வந்தால் அவருக்கு பயங்கரமான வெள்ளைத்தோல் என்பதனாலே அவர் அற்பமாக எண்ணினார்கள். அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இரவு நேரங்களே ஒவ்வொரு தெருக்களிலும் வாசல் வந்து நிற்பாராம். ராத்திரியில் எல்லாம் தூங்கி விடுவார்கள். 2 கரங்களை விரித்து ஆண்டவர் நோக்கி மன்றாடுவார், ஆண்டவரே எங்க தேசத்தில் இருப்பது போல இந்த கிராமத்தில் உயர்ந்த கோபுரம் உள்ள ஆலயங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, இந்த கிராமம் ஒரு கிறிஸ்தவ கிராமமாய் மாறட்டும் என்று மன்றாடுவாராம். அடுத்த கிராமத்துக்கு போவாராம், முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எங்க தேசத்தில் ஆலயத்தை போல இங்கு உயர்ந்த கோபுரம் உள்ள ஆலயங்கள் ஊழியங்கள் எழும்பட்டும் என்று சொல்லி மன்றாடி கண்ணீர் வடிப்பாராம். அடுத்த கிராமத்துக்கு போவாராம், கண்ணீரோடு ஜெபிப்பாராம். இரவு முழுவதும் மன்றாடி போராடி எந்தெந்த கிராமத்து அந்த ராக்லாண்ட் மிஷனரி கண்ணீர் வடித்து முழங்கால் படிட்டு மன்றாடி ஜெபித்தாரோ அந்தந்த கிராமத்தில் எல்லாம் இன்றைக்கு திருநெல்வேலி முழுவதும் உயர்ந்த வானல உயர்ந்த கோபுரம் உள்ள திருச்சபைகள், கிறிஸ்தவ கிராமங்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அநேகருடைய மன்றாட்டின் விளைவாக இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாமும் மன்றாடி ஜெபிப்போமானால் இன்னும் இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். தேசம் அழிக்கப்படாதபடி, விபத்துகள் நேரிடாதபடி, இன்னுமாக அநேக பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர் கூட பல விதங்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க. விளையாடுகிற பிள்ளைகள் மரிக்கிற செய்தி மிகவும் எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே வெள்ளிக்கிழமை காலையிலே பிள்ளைங்க 8 மணிக்கு ஸ்கூல் வேன் வந்துடும். 7th டே முதலூரில் வேனுக்கு பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. என் பிள்ளைங்கள்லாம் 7:45 கிளம்பிட்டாங்க. பஸ்ஸு வரும்னு பார்த்தா 8 ஆயிடுச்சு, வரல. 8:15, 8 ஆயிடுச்சு, 8:45 ஆயிடுச்சு, வரல. என்னடா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் குருவானோர் பிள்ளைகளும் அங்கே தான் படிக்கிறாங்க, உங்களுக்கு கால் பண்ணோம், அவங்க பிஸி. உடனே வேற பிள்ளைகளுடைய பேரண்ட்டுக்கெலாம் கால் பண்ண, என்ன இன்னும் வேன் வரலையேன்னு சொல்லி யாருமே எடுக்கலை. சில நேரம் கழித்து ஒருவர் ஃபோனில் சொன்னாங்க, அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் விபத்துக்குள்ளானதினாலே பள்ளி விடுமுறை என்று சொல்லப்பட்டது. இந்த செய்தி எங்களை ரொம்பவும் உடைத்தது. எப்படி என்று சொல்லி கேட்கும்போது, முதலூர் அருகிலே கண்காணியார்புரம் அந்த பகுதியில் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் 7th டே அதே ஸ்கூலில் வேனில் தான் வருவானாம். அந்த மாணவனுடைய சகோதரி குடும்பத்தார் பட்டுக்கட்டுக்காக பானங்குளத்துக்கு போயிருக்கும்போது நடுவில் 2 பேருக்கு நடுவில் தான் தம்பி உட்கார்ந்து இருக்கிறாப்புல.
எப்படி கீழே விழுந்தார் என்று சொல்லி தெரியும். பைக்கில் போய் கொண்டிருக்கும் போது பானங்குளத்துக்குள்ள விபத்துக்குள்ளானதாக செய்தி வந்தது. அந்த பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் ஆயத்தமாய் பிள்ளைகள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. அந்த சம்பவம் எல்லாரையும் பாதித்தது. இன்றைக்கு அநேக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. எத்தனை தரிசனத்தோடு கண்ணீரோடு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஃபீஸ் கட்டுறாங்க. அந்த மாணவர்களுக்காக யார் ஜெபிப்பது? இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க தவறுவதனாலே அநேக சம்பவம் நடக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, தேசத்தில் நடக்கிற காரியங்களை கேள்விப்பட்டு நான் ஜெபிப்பேன். என் உள்ளம் ஜெபிக்கிற இருதயமாய் மாறட்டும். என் குடும்பத்துக்காக, என் கிராமத்துக்காக, என் பட்டணத்துக்காக ஆபிரகாமை போல, மோசையை போல மன்றாடி ஜெபிக்கிறவனா என்னை ஒப்பு கொடுக்கிற சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் கைக்கு உட்பட்ட ஒரு சில பேரை எழுதி வைத்து ஜெபிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் பேரை எழுதி வைத்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஆளாக மாறுங்க. உங்கள் வேத புத்தகத்தில் யாருக்கு ஜெபிக்கணுமோ பேரை எழுதி வைங்க. உங்கள் ஜெப நேரத்தை அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க. உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க. பள்ளிக்கூட படிக்கிற மாணவர்களுக்காக, பிரயாணப்படுகிறவர்களுக்காக ஜெபிங்க. ஆலயத்தில் எப்போ கூடி வர்றீங்களோ ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவை வரும்போதெல்லாம் அந்த ஆலயத்தில் இருந்து கண்ணீரோடு மன்றாடுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே சொல்லுகிறார், நாங்கள் தேவனை நோக்கி மன்றாடினோம், அவர் எங்களை கேட்டு எங்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு மன்றாடி ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கும்படி வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நீ ஜெபிப்பாயா? உன் குடும்பத்துக்காக ஜெபிப்பாயா? உன் கிராமத்துக்காக ஜெபிப்பாயா? பள்ளிக்கூடத்தில் உன் கூட படிக்கிற மாணவர்களுக்காக ஜெபிப்பாயா? வந்திருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. டீச்சர்ஸ் இருப்பீங்கன்னு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக, நடந்தாலும் உட்கார்ந்தாலும் ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த காரணம் மன்றாடி ஜெபித்தோம். 13 பிள்ளைகள் முடிந்தது. அப்படிதான் உலகம் சொன்னது. 5 பத்தா அரசனே ஆண்டி, இந்த குடும்பம் ஆண்டி ஆகிவிடும். இல்லைங்க, மன்றாடி ஜெபிக்கும் போது தேவன் தலையை நிமிர பண்ணுகிற தேவன், தலையை உயர்த்துகிற தேவன். எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, என்னையும் மன்றாடி ஜெபிக்கிற ஒருவளாக மாற்றி விடுங்க என்று சொல்லி கேட்பீங்களா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை கர்த்தரை சந்ததி எனப்படும். இன்றைக்கு இயேசுவை அறியாத ஒரு தலைமுறை எழும்புகிறது. காரணம், நீங்க ஜெபிக்காததுனால. உங்க தலைமுறை ஜெபிக்கல. நீங்க முன்மாதிரியா திறப்புல நிற்காததுனால. உங்க பிள்ளைங்க முன்மாதிரியா திறப்புல நிற்கல. நீங்க ஜெபிக்கிற தகப்பனாரா இல்லாததுனால. உங்க வாலிப தம்பி ஜெபிக்கல. நீங்க ஜெபித்து பாருங்க. எங்க பெற்றோர் ஜெபித்தாங்க, கண்ணீரோடு மன்றாடுனாங்க. அந்த கண்ணீர் எங்கள் கண்களே இன்னும் இருக்கிறது. அந்த கண்ணீர் தான் எங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறது. நீங்க ஜெபிப்பீங்களா? உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கிராமத்துக்காக. எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ நாச மோசங்கள். ஒருவேளை நீங்க ஜெபித்திருந்தா ஆண்டவர் அந்த ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்திருப்பாரு. ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவளாக என்னை ஒப்பு கொடுக்கிற சொல்லுங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிற ஒருவனையும் காணேன். ஒவ்வொரு நாள் இந்த கிராமத்துக்காக ஜெபிப்ப ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாள் அதிகாலமே எழும்பி ஆண்டவரே இந்த கிராமத்துக்காக ஜெபிப்ப ஆண்டவரே. இந்த கிராம ரட்சிப்புக்காக ஜெபிப்ப ஆண்டவரே. என் வீட்டில் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்பேன், கீழ்ப்படியாதவங்களுக்காக ஜெபிப்பேன், ஆமென், குடிகார கணவருக்காக ஜெபிப்பேன். எத்தனை பேர் புன்பு பிரயோஜனம் இல்லாதவன் மன்றாடினது நிமித்தமாக பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிவிட்டான். முன்னே அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது அவன் உமக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். ஆண்டவர் அப்படி மாற்றுவா. உங்க மருமகளுக்காக ஜெபிங்க, உங்க மகனுக்காக ஜெபிங்க, உங்க மாமியாருக்காக ஜெபிங்க. யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. அவர்களுக்காக என் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர்களுக்காக மன்றாடுவா ஆண்டவரே. அவர்களை நான் பகைக்க மாட்டேன். உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆமென், ஜெபிக்கிற உள்ளங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென், ஜெபிக்கிற இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற முழங்கால்களை எதிர்பார்க்கிறார். இந்த நாள் முதல் மன்றாடி ஜெபிப்ப ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இதுவரைக்கும் நிர்விசாரமா இருந்துட்டேன், இதுவரைக்கும் தூங்கிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊக்கத்தோடு ஜெபிக்கல ஆண்டவரே, திறப்புல நின்று ஜெபிக்கல, உபவாசிக்கல ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் ஆண்டவரே உலகத்து காரியத்தையே பார்த்துட்டு ஆண்டவரே, நீ உலகம் வேண்டாம்ப்பா, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க சமூக
சமூகம் எனக்கு போதும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்தில் வந்து ஜெபிப்பேன். எனக்கு அன்பானவர் அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆமென். ஜெபமே என் வாழ்க்கையாய் மாறட்டும் என்று கேளுங்க. என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். ஆமென். கணவருக்காக ஜெபிப்பேன். என் மனைவிக்காக ஜெபிப்பேன். வியாதிப்பட்டவர்களுக்கு இதுவரை ஜெபிக்கலையே, என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்காக நீ ஜெபிப்ப ஆண்டவரே. என் கிராமத்துக்காக ஜெபிப்ப, என் தேசத்துக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட உள்ளங்களை ஆமென் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஆண்டவரே, ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுத்து உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தெய்வம் ஒவ்வொருவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒவ்வொருவரை ஆண்டவர் மார்போடு அணைக்கிறார். இரவுலே நான் உனக்கு சொல்லும் காரியத்துக்கு ஜெபிப்பாயா? உனக்கு நான் வெளிப்பாடு தருவேன், அதற்காக ஜெபிப்பாயா? இதற்கு ஜெபி என்று சொல்லுவேன், நீ ஜெபிப்பாயா? உன்னை நம்பி நான் சொல்லுவேன், ஜெபிப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இரவுல ஆவியானவர் எழுப்பும் போது ஜெபிப்ப ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். வேறே நவமான இருதயத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் வேறே ஒரு புதிய இருதயத்தை உங்களுக்கு தருகிறார். புதிய ஆவியை தருகிறார். புதிய ஜீவனை தருகிறார். புதிய ஜப ஆவியை தருகிறார். இழந்து போன ஜப ஆவியை கர்த்தர் இந்த நாளில் மீட்டு தருகிறார். பிரியமானவர்களே, என் வாழ்க்கை எல்லாம் ஜபமா இருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா சொல்லுவோமா? உலகம் மாயை, மாயை எல்லாம் மாயை, மாயையா உம்மன் போன்றே போதுமை. உண்மையா சொல்லுவோமா? உம்மன் போன்றே போதுமையா. பிரசன்ன நிரப்புங்கப்பா, பிரசன்னம் தேவ பிரசன்ன, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஒவ்வொரு ஜெபிக்கிறவள மாற்றுகிற பிரசன்னம், ஜெபமேகம் ஒவ்வொரு மூடுகிறதற்காக நன்றி. ஆமை இந்த நாள் முதல் ஒரு ஜெப வீரராக, ஜெப வீராங்கனையாக அவங்க ஒவ்வொரு கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் சமூகத்திலே ஜெபிக்கிற மகளாக நீ இருக்கிறாய், என் சமூகத்தில் ஜெபிக்கிற மகனாய் நீ இருக்கிறாய். இன்று முதல் ஜெப வீரன் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் சமூகத்திலே நின்று ஜெபிக்கிற மகளை, மகனை நான் தேடினேன், இன்றைக்கு கண்டு கொண்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஒரு எஸ்தராக, வேதத்தில் ஒரு பாத்திரமாக, ஒரு தெபொராளாக, ஒரு தானியேலாக, ஒரு எசேக்கியேலாக, ஒரு மோசையாக மாற்றி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபத்திலே உம்முடைய பிள்ளைகள் எவைகளை கேட்கிறார்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக் கொள்ளட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தையும் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தவர், கண்ணீரோடு வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். மீதமுள்ள 6 மாதங்கள் உடைய பிள்ளைகள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் அப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறப்பா, எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நாம் யாவரும் தயவாக எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் விதமாய் கன்வென்ஷன் கீதங்களிலே 463வது பாடலை பாடுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். கன்வென்ஷன் கீதங்களிலே 463வது பாடல். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். சத்துருக்குள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்குள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன், பலிபீட சப்பனிட்டு பலியும் இந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன், பலிபீட சப்பனிட்டு பலியும் இந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்று கதறினார் தேவ மனிதர். கேட்டருளும் கேட்டருளும் என்று கதறினார் தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்து வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்து வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
தகப்பனே கிருபையாய் கொடுத்த தகப்பனே இந்த துதி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே பாடி மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை கற்றுக்கொள்ளவும் வேதத்தின் அடிப்படையிலே நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய ஆராதனையின் மகிமை உணர்ந்து கொள்ள முடியாதபடி இருக்கிற தருணத்திலே கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த ஆராதனைக்காக இந்த தருணத்திற்காக உள்ளத்தின் ஆழத்தின் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை கற்றுக்கொள்ள கிருபை தந்தேன். மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை உடைய வல்லமையை தகப்பனை மேன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தகப்பனை சாட்சியின் மூலமாய் கேள்விப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தேன் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்விலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிற அனுபவங்களாய் தகப்பனை இன்னும் தகப்பனை உடைய சமூகத்திலே கிட்டி செய்கிற அனுபவத்தை தந்து நீர் எங்களை ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கொடுத்த சகோதரருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தின் பாதையிலே வழி நடத்துவீராக. ஆவியானவரே, அவர்களையும் உடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு தகப்பனே பிரயோஜனமுள்ள கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஒரு மூலமாய் உடைய சுவிசேஷம் தகப்பனே இன்னும் தகப்பனே பறைசாற்றப்பட, புதிய ஆத்துமாக்கள் ஒரு மூலமாய் சந்திக்கப்பட கர்த்தர் அவர்களுக்குள்ளாய் கிருபைகளையும் தகப்பனையும் உடைய அபிஷேகத்தையும் தந்து நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்மை தேடி வந்த உம்முடைய ஜனங்கள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கை குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அந்தந்த நாளிற்குரிய வளர்ச்சியை கொடுத்து கர்த்தர் பிள்ளைகளை தகப்பனை வளர்த்து தருவீராக. பெற்றோருக்கும் திருச்சபையாருக்கும் தகப்பனை சமுதாயத்துக்கும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் ஒழுக்கத்திலும் பண்பிலும் அன்பிலும் சிறந்து விளங்க கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் வளர்த்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு வயதிலே ரட்சிப்பினால் தகப்பனை உடைய பிள்ளைகள் அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிப்பின் காரியங்களிலே கர்த்தருடைய அனுக்கிரகம் உடனிருந்து நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வாலிப சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனை அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று நம்முடைய வார்த்தையின்படி உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவரே வாழ்க்கையிலே தூய்மையின் பாதையிலே செல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பாவங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் விலைக்கை காப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, வாலிப வயதிலே உமக்காக வைராக்கியமாய் எழும்ப தகப்பனை பிரகாசிக்க என் தேவன் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையின் தகப்பனே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டும் ஏற்ற துணை ஏற்ற வேளையிலே கொடுத்து தேவனீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே தகப்பனை படிப்பிற்கேற்ற நல்ல உத்தியோகத்தோடு தகப்பனை நல்ல ஊதியத்தோடு பணியமர்த்தப்படுகிற நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கர்ப்ப ஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறோம். கருவில் வளர்கிற குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். அந்தந்த நாளிற்குரிய வளர்ச்சியை கொடுத்து ஏற்ற வேளையிலே பூரணப்படுத்தி உடைய பிள்ளையை தகப்பனை தாயும் செய்யுமாய் பிரித்தெடுக்க தேவனீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனை இந்த வேளையிலும் திருச்சபை ஆண்களுக்காக பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவள் செய்து வருகிற ஊழியங்கள் உத்தியோகங்கள் தகப்பனை கையின் பிரயாசங்கள் வியாபாரங்கள் எல்லா தொழில்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை பாதுகாப்பீராக. இயக்குகிற வாகனங்களிலே உடைய கிருபை இருக்கட்டும். உடைய பாதுகாப்பு உடன் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆபத்தான பணி செய்கிறவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. மிருக ஜீவன்கள் மூலமாய் ஜீவனம் நடத்துகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மிருக ஜீவன்கள் பழுகி பெருக பொருளாதாரத்திலே குடும்ப சூழ்நிலைகள் முன்னேற்றமடைய தேவனீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, திருச்சபையின் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். முதுமை நிமித்தமாய் வருகிற பலவீனங்களுக்கு விலைக்கு பாதுகாத்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளியிடங்களில் வசிக்கிற திருச்சபையின் மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இருக்கிற இடங்களிலே வாழ்ந்திருக்க என் தேவனீர் கிருபை பாராட்டும். உடைய பாதுகாப்பை கர்த்தர் அருளி செய்வீராக. சாட்சியாய் ஜீவிக்கவும் நல்ல செய்திகளை கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆலயத்தை நேசித்து பணிவிடை காரியங்களை செய்கிற திருச்சபையின் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆலய காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தினது நிமித்தமாய்
இதற்குரிய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகும்படியாய் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் இசை வாசிக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் ஊழியத்தின் பாதலை இன்னும் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடகர் குழுவினருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். செய்து வருகிற ஊழியத்திலே தகப்பனே, அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட சிறு வயதிலே உடைய அன்பை பிள்ளைகள் கண்டுகொள்ள தேவநீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் ஆலயத்திலே படைக்கப்பட்ட அந்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களுக்கும் இதற்குரிய பிரதிபலனை தந்து பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷ விதமாய் தோத்திர காணிக்கை படைக்கப்பட்ட தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எல்லா நன்மைகளும் கிருபைகளும் அவர்களுடைய வாழ்விலே உரித்தாகும்படியாய் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவருடைய பிரசனம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும். போக்குவரத்துகள் பாதுகாக்கப்படட்டும். எல்லா ஆராதனைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் கிருபை தாரும். தூய ஆவியானவருடைய பிரசனம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குறைவுகள் குற்றங்கள் யாவையும் மன்னித்து தொடர்ந்து எங்களை பரிசுத்த வாழ்வுக்கு நேராய் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. உறுதியான ஜப வீரரானே, யாக்கோபு போல ஜெபித்திடும் உறுதியான ஜப வீரரானே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடேன், உம்மை நான் போகவிடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோടെ சென்று வருவோம்.